வரதட்சணை கொண்டு போய் 25 பவுன் கேட்டலாம். எனக்கு நீதி வாங்கி விடுங்க, எங்களுக்கு அம்மாவும் கிடையாது, நாங்க 3 பொண்ணு தான். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் எடுத்து கொடுத்து அதை 10 பொண்ணு என்ன அதில் இருந்தது செஞ்சேன். 0 வருஷம் எல்லாத்துலேயுமே நல்லா செஞ்சேன். எனக்கு நீதி இருந்தால் மட்டும்தான் எங்கள் அக்காவோட பாடியை வாங்குவோம்னா வாங்கவே மாட்டேன். திருமணமான 4 மாதத்தில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த சோக சம்பவம் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. திருவாரூர் அருகே கொடிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பக்கிரசாமி. இவருக்கு 3 மகள்கள் உள்ளனர். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றுதான் குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார் பக்கிரசாமி. இவரின் 2வது மகளான வினோதினிக்கும் தஞ்சாவூர் சரபோஷி நகரை சேர்ந்த பிரபு என்பவருக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தின் போது வினோதினி MSc படித்திருப்பதால் தங்களுக்கு வரதட்சணை வேண்டாம் என மாப்பிள்ளை வீட்டார் கூறியுள்ளனர். இருப்பினும் வினோதினி வீட்டார் 10 பவுன் தங்க நகையும் 1 லட்சத்தில் பைக் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களையும் திருமணத்தின் போதே கொடுத்துள்ளனர். அமைதியாக சென்ற வினோதினியின் வாழ்க்கையில் வரதட்சணை என்ற புயல் பின்னர் தான் வீச தொடங்கியுள்ளது. தாங்கள் வசதியான குடும்பம் என்பதால் கூடுதலாக 25 பவுன் தங்க நகை கொண்டு வர வேண்டும் என்று வினோதினியை மாப்பிள்ளை வீட்டார் கொடுமை செய்துள்ளனர். ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த தங்களால் அவ்வளவு நகை தர இயலாது என வினோதினி கூறியுள்ளார். இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தில் வினோதினியை அழைத்து வந்த மாப்பிள்ளை வீட்டார் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் 2 மாதங்கள் கடந்தும் வினோதினியை மாப்பிள்ளை வீட்டார் திரும்ப அழைக்காததால் வினோதினியின் தந்தை மாப்பிள்ளை வீட்டாரை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அப்போது 25 பவுன் தங்க நகை கொடுத்தால் மட்டுமே வினோதினியை அழைத்து செல்வோம் என்றும், கொடுக்கவில்லை என்றால் நீங்களே வீட்டில் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த வினோதினி நேற்று இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். என்னுடைய அக்காவின் மரணத்திற்கு காரணம் மாப்பிள்ளை வீட்டார்தான் என்றும், அவர்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்றும் உயிரிழந்த வினோதினியின் தங்கை கண்ணீர் மல்க பேசும் காட்சிகள் காண்போரை கண் கலங்க வைத்துள்ளது. ஆனால் கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே போய் எங்கள் அக்காவுக்கு நிறைய டார்ச்சர், வரதட்சணை கொடுப்பேன் டார்ச்சர் கொடுத்து, மாமியார் மருமக மாமனார் ஹஸ்பண்டு கூட சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப அது கஷ்டப்பட்டு வரதட்சணை கூட வேலை இருந்திருக்கு. 1-2 தான் அரசு படுத்துறாங்க. அவரே கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் அழைச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணி தாலி பிரித்து போடுறேன்னு சொல்லி நானும் குண்டாலாம் எடுக்க சொல்லி தாலி பிரித்து போடுறேன்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் கொடுத்துட்டு தாலி பிரித்து போகிறதுக்குள்ள பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. அவங்க வந்து வரதட்சணை கொண்டு போய் 25 பவுன் கேட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூட ஒத்துழைக்கல. ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் அதுக்கு இல்லாமல் ரொம்ப போராடி இருக்கு. இந்த மன வளர்ச்சி தாங்க முடியாமல் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வினோதினின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமான 4 மாதத்தில் இளம்பெண் ஒருவர் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.